அவருடைய முகம் சென்றடைறதுக்கு ஒரு கால அவகாசம் வேணும். இப்போ நீங்கள் அதையே டிலேவாக அறிவிச்சு, அதுவும் வேறு கட்சியிலேருந்து ஒருத்தரை கொண்டு வந்து போட்டு அறிவிச்சு அவங்க மக்கள் மனதில் போய் சேருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான அவகாசமும் கிடையாது முதல்ல. அதுக்கு இவர் முதல்ல வருவாரா? இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய அளவுக்கு வலுப்பெற்ற பார்ட்டியை பார்க்க முடியுமா இதை? கண்டிப்பா இந்த தேர்தல் காலத்துல எல்லா வேட்பாளர்களையும் போய் சந்திச்சோ இல்லாட்டி எல்லா வேட்பாளர்களையும் பக்கத்துல நிக்க வச்சு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் பிரச்சாரம் பண்ற மாதிரிலாம் அவரால் பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியாதுன்றது அவருக்கே தெரிஞ்சனாலதான் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலே ஒவ்வொரு வேட்பாளரையும் கூப்பிட்டு வாங்க எப்படி போட்டோ எடுக்கிறீங்க, இப்படியா நிக்கிறேன், முத்தம் கொடுக்கணுமா நிக்கிறேன்னு எல்லாரையுமே பக்கத்துல நிக்க வச்சு வேட்பாளர் அறிமுக கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட பல மணி நேரம் ஒரு போட்டோ ஷூட் அப்படிங்கிறது நடந்துச்சு. அந்த ஷூட்டிங் வந்து இதுக்கு அந்த போட்டோ ஷூட் எல்லாமே என்னன்னா, நான் வரமாட்டேன், என் போட்டோவை எடுத்துக்கிட்டல, இதை கொண்டுட்டு போயிட்டு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டுக்கோ. அப்போ போகக்கூடிய இடத்துல எல்லாம் எல்லாரையும் பார்க்காதீங்க, என்ன பாருங்க, யார் அங்க நின்றாலும் அங்க ஒரு விஜய் தான் இருக்கிறாரு, உங்க வீட்டுக்குள்ள ஒவ்வொரு விஜய் தான் இருக்காரு. வேற அதை தப்பா புரிஞ்சுட்டு அங்க விஜயின் சுயேட்சை கேண்டிடேட்ல போய் யாராவது ஓட்ட போட்டுற போறாங்க, எல்லா தொகுதியிலும் விஜய் தான். கண்டிப்பா இந்த மாதிரியான கூத்துக்கள்லாம் தேர்தலில் நடக்க தான் போது பாருங்களேன்.